இவங்க கீழ் வீடுமா, நான் மேலே கூடிய 2 மாடி வீடு நம்ம வீடு. இது மரகத மல்லி மேலேருந்து கொண்டு வந்து கீழே வச்சுருக்கேன். கீழே வச்சோடனே எப்படி துளுத்து வராங்க பாருங்கள். இவங்க கீழே இருந்து மரம், வேப்ப மரம் 2 மாடியை தாண்டி வந்துட்டுருக்காங்க. காற்று, வேப்ப மரத்தை காற்று பெஸ்ட்டு இல்லை. அப்புறம் வாங்க, இந்த கீழே புல் வேணும்னே விட்டு வச்சுருக்கோமா. டெய்லியும் தண்ணி அடிக்கிறது. ஏன்னா எல்லாம் சிமெண்ட்டாக போட்டு விட்றாங்க. புல் தரையாக பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. இது கீழே பிரண்டமா ஒரு ஷார்ட் போட்டு தான் வச்சேன். பிரண்டை பக்கத்தில் அரளி செடி. இவங்கெல்லாம் டார்க் பிங்க் கலரு. இவங்க வந்து ரங்கூன் மல்லி ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன். கொண்டாந்து கீழே வச்சிட்டேன். இவங்க மரம் அதனால் கீழே வச்சிட்டோமா. எல்லாம் அரிசி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்ற அரிசி ஊற்றினா நல்லது. அடுத்து இவங்க ஒரு அரளி. இவங்கள ஒரு குச்சி வச்சு கட்டணும். சாஞ்ச மாதிரி இருக்காங்க. இவங்க அரளி இப்போ தான் முக்கு வராங்க. சரியா? இதுதான் மேலே குண்டு மல்லி. நேற்று ஷார்ட் போட்டேன். குண்டு மல்லி இதை இழுத்து கட்டணுமா. இது இழுத்து கட்டுறேன். குண்டு மல்லி சாஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நித்திய கல்யாணி, நித்திய கல்யாணி. இவங்க பாருங்கள், இவங்க ஒரு அரளி. மேலே வாசலில் தண்ணி தெளிக்கும் போது இது ஒரு வகை கிழங்குமா, குரோட்டன்ஸ் மாதிரி. தண்ணி தெளிக்கும் போது ஓசலை இதுக்கெலாம் அடிச்சிருவோம்மா. இவங்க மருதாணியும் முடக்கத்தானோம் பாருங்கள். மருதாணி இருக்காங்க, முடக்கத்தானா இருக்காங்க. இவங்களும் ஒத்த நந்தி. ஒத்த நந்தி கொண்டாந்து மெத்தையிலேருந்து கீழே வச்சிட்டோமா. இங்கே பாருங்கள், நம்ம ஒலாந்தையை ஆர்ச்சி மாதிரி கட்டி அழகாக மேலே ஏற்றிருக்கோம் பாருங்கள். சங்கு செடி வச்சு 2 பக்கம் ஏற்றணும்னு ஆசை. ஆனால் சங்கு செடி வைக்கிற அளவுக்கு இடம் பத்தலை. அதனால் ஒலாந்தியே மேலே ஏற்றிட்டோம்மா, ஆர்ச்சி மாதிரி. இது வந்து அடுக்கு நந்தி வட்டமா சாட்டு போட்டிருக்கேன். அடுக்கு நந்தி வட்டை. இந்த பெரிய முருங்கை மரம் எதுவும் சாட் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம இடமா. இது வந்து பாருங்கள், சாத்துக்கொடி மரம். சாத்துக்கொடி கொத்து கொத்தாக இருக்குது. சாத்துக்கொடி. இது வந்து லெமன்மா. லெமனுக்கு வெயில் இல்லை, இது லெமனு. இது சீத்தாப்பழம். தண்ணி ஊற்றுறது இல்லைம்மா, தூக்கிட்டு வந்து முடியல. சீத்தா மரம் தண்ணி ஊற்றினா பூ வைப்பாங்க. ஒரு சிங்கிள் பழம் பழத்தோடு இருக்காங்க. சரியா? இவங்க பாருங்கள், கருப்பில் அண்டு வேப்பிலை. இவங்க கருப்பில் பழம் எவ்வளோ பழுத்திருக்கு பாருங்கள். கருப்பில் பழம். இதே ஒரு ஆத்தா செடி. இது பாருங்கள், கருப்பில் நாற்று எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கருப்பில் நாற்று ஃபுல்லாக கருப்பில் தான். போகிறவங்க வரவங்கெல்லாம் கதவு சாத்தியிருந்தால் 2 கருப்பில் இனிக்கிட்டு போவாங்க. சரியா? இது வந்து தோப்பு நெல்லி மரமா. தோப்பு நெல்லி மரம் ரொம்ப நாளாக இருக்குது. போன வருஷம்தான் காய்க்க ஆரம்பிச்சிது, ஒரு 10 காய். ஆனால் சரியாக காய்க்கலை. இவங்க பாருங்கள், அரிநெல்லி மரம். நம்ம மரம் இது அரிநெல்லி மரம். இது பாருங்கள், சுண்டைக்காய் செடி நம்மளுது. சுண்டை அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. சுண்டையை கட்டணும் நான் 2ஆக சேர்த்து. அது கீழே ஒரு பாரிஜாதம் இருக்குது. இவங்க தான் பின்பக்கம் கேட்டு, வீட்டோடைய பின்பக்கம் கேட்டு. தேங்க்யூம்மா, நன்றி.